Hello students, welcome to AOM Editor. And நம்ம வந்து கன்வர்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம்ல, ஒரு டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ல இருந்து இன்னொரு டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம் வந்து கன்வெர்ட் பண்ணுறது பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இப்போ லாஸ்ட் 6 வீடியோஸும் நம்ம என்ன பார்த்தோம்? டெசிமல் வேல்யூலேருந்து அதர் கன்வர்ஷன்ஸ், அதாவது பைனரிக்கு, ஆக்டலுக்கு, அப்புறம் ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன் பார்த்தோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பைனரி, ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல். ஓகேவா? ஃபஸ்ட்டு டெசிமல்லேருந்து மற்ற டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்தது வந்து மற்ற டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், இதை வந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? இப்போது ஆக்டல் டு பைனரி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த லெக்சரில் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டல் டு பைனரி பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பைனரி டு ஆக்டல் பார்க்குறோம். ஓகேவா? இப்போது நம்ம அந்த ரெண்டு கன்வர்ஷன், டெசிமல்லேருந்து அதர் டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம்க்கும் அதர் டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம் வந்து டெசிமலுக்கும் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்போ வந்து என்னன்னா நமக்கு வெறும் வேல்யூஸ். ஓகேவா? இப்போது 1லேருந்து 15 வரைக்கும் யூஸ் ஆச்சு. ஓகேவா? வெறும் வேல்யூஸ், இந்த மாதிரி இன்டீஜர் வேல்யூஸாக யூஸ் ஆச்சு நமக்கு. அது ஏன் அப்படின்னா, இப்போ டெசிமல் வேல்யூ வந்து 10 வரைக்குமா, அதாவது 0லேருந்து 9 வரைக்கும், 0லேருந்து 9 வரைக்கும் எந்த வேல்யூ வேணால் அது எடுத்துக்கும். அது அப்படியே நார்மலாக அதுவே ரெப்ரசென்ட் பண்ணிக்கும். இப்போ 57னா 5ன்றது 9க்குள்ளே, 7ன்றது 9க்குள்ளே. ஓகேவா? அப்போது அதுவாக ரெப்ரசென்ட் பண்ணிக்கும். இப்படி தான் வந்து ஒரு டெசிமல் வேல்யூ. அடுத்து ஆக்டலும் அதே மாதிரி தான். ஆக்டல் வந்து என்னது, 7க்குள்ளே, 0 to 7. அப்போது 5, 7ன்றது என்னது, ஆக்டலுக்குள்ளேயே வரும். ஓகேவா? அப்போது இது ஒரு ஆக்டல் வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து எக்ஸாடெசிமல்னா நமக்கு அந்த ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி, அந்த 15 வரைக்கும் இருக்குது. 15 வரைக்கும் இருக்கிற வேல்யூ எந்த வேல்யூனா ரெப்ரசென்ட் பண்ணிக்கும். ஓகேவா? பட் பைனரி பார்த்தீங்கன்னா 0 and 1 இது ரெண்டு மட்டும் தான் அதில் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது 57 பைனரியில் எழுதணும்னா அது ஒரு பெரிய 0101011010 இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது அதே மாதிரி தான் ஆக்டல் டு பைனரி கன்வர்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது 0 to 7. ஓகேவா? இதில் ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். ஓகேவா? இப்போ 57 எடுத்துக்கலாம். ஓகேவா? 57 வந்து ஆக்டலில் இருக்குது. 5 0 to 7 தான் இருக்குது. 7ம் 0 to 7 தான் இருக்குது. ஓகேவா? அப்போ இது ஒரு ஆக்டல் வேல்யூ. இதை வந்து என்ன ஃபார்மேட்டில் 57 வந்து இந்த 011010 இந்த மாதிரி 0s and 1s மட்டும் வச்சு எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? புரிஞ்சுக்கிட்ட நம்பரை புரியலாம் என்னோட சொல்கிறேன். இப்போ 57 அப்படின்ற ஒரு ஆக்டல் நம்பர் இருக்குது. ஓகேவா? 5ன்ற ஒரு இன்டிஜர் வேல்யூ தானே, ஒரு இன்டிஜர் வேல்யூ தான். அதை வந்து 0, 1 மட்டும் வச்சு எப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு வந்து இந்த ட்ரூத் டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது வந்து நான் வச்சுக்கேன். இப்போது இது வந்து 3 பிட் வேல்யூ. இப்போ பைனரின்றது 1 பிட் வேல்யூ, 0 இருக்கும் இல்லைனா 1 இருக்கும். இதுதான் வந்து 1 பிட் வேல்யூ. நெக்ஸ்ட் 2 பிட் வேல்யூ அப்படின்னா 00, 01, 10, 11 இதான் வந்து 2 பிட் வேல்யூ, 2 பிட் இருக்கும். ஓகேவா? அண்ட் இதுதான் வந்து 3 பிட் வேல்யூ. ஓகேவா? இது வந்து 3 பிட் வேல்யூ. 3 பிட் வேல்யூவில் 8 காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியலன்னா இன்னொரு தடவை சொல்கிறேன். 1 பிட் வேல்யூ இருக்குல்ல, 0 and 1 இதான் வந்து 1 பிட் வேல்யூ. இதில் வந்து ஒரே ஒரு அதாவது 2 காம்பினேஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? 0 இல்லைனா 1, 0 வரும் இல்லைனா 1 வரும். ஓகேவா? அதே 2 பிட் வேல்யூ இருக்குல்ல, 0 and 1, 2 பிட் வேல்யூவில் 4 காம்பினேஷன்ஸ் வரும். 00 ஒரு தடவை வரும், 10 ஒரு தடவை வரும், 01 ஒரு தடவை வரும், 1 சேர்ந்து ஒரு தடவை வரும். ஓகேவா? இந்த மாதிரி 3 பிட் வேல்யூ இருக்குல்ல, 3 பிட் வேல்யூவில் 8 காம்பினேஷன்ஸ் வரும். 0, 1 மட்டும் வச்சு 8 காம்பினேஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போது 0 வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, 3 பிட் வேல்யூவில் 000 ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. 1ன்றத நம்ம டெசிமல் வேல்யூவில் 1ன்னு சொல்லிடுறோம், ஆக்டல்லையும் 1ன்னு சொல்லிடுறோம், ஹெக்ஸாடெசிமலில் 1ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆனால் பைனரியில் எழுதும்போது 1ன்ற வேல்யூ வந்து 001ன்னு வருது. ஓகேவா? 1ன்ற ஒரு வேல்யூக்கு 001ன்ற ஒரு வேல்யூ எழுதுனா தான் நமக்கு பைனரி கம்ப்யூட்டருக்கு வந்து புரியும். ஓகேவா? இப்போ கம்ப்யூட்டர் கேல்குலேட்டரில் வந்து நமக்கு 1ன்ற கேல்குலேட்டரில் 1ன்னு தெரியுதா, 1 2 3 9 வரைக்கும் தெரியுதா, இது ஜஸ்ட் டெசிமல் வேல்யூ. ஓகேவா? நம்ம கண்ணுக்கு வந்து டெசிமல் வேல்யூ மட்டும் தான் தெரியுது. இப்போ 1ன்னு அழுத்தும் போது அதுக்கு டெசிமல் வேல்யூவாக போகாமல் என்னவா போகும்னா பைனரி வேல்யூவாக போகும். ஓகேவா? பைனரி வேல்யூ உள்ளே போயிட்டு 3 பிட் வேல்யூவா 4 பிட் வேல்யூவா ஒரு டைப் ஆஃப் பிட் வேல்யூ பார்த்து அது கன்வெர்ட் பண்ணி அண்ட் நெக்ஸ்ட் அது வந்து நமக்கு ஒரு டெசிமல் வேல்யூ அவுட்புட் கொடுக்குது. ஓகேவா?
இப்போ நம்ம வந்து ஒரு டெசிமல் வேல்யூவை இன்புட் கொடுக்குறோம் ஓகேவா, அது பைனரி வேல்யூவை கன்வெர்ட் பண்ணிக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அந்த பைனரி வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணோம், அடிஷன் ப்ராசஸோ மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸோ. அதுக்கப்புறமா அந்த பைனரி வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகும்போது ஒரு டெசிமல் வேல்யூவை காட்டும் ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் கால்குலேட்டரில் 1 + 2 போடுறீங்க ஓகேவா. இந்த 1 + 2 நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. இந்த 1 2 எப்படி போகும்னா ஒரு பைனரி வேல்யூவாக போகும். 1 டேரெக்டாக போகாது, ஒரு 0 1 1 0 0 1 இந்த மாதிரியும் போகலாம் ஓகேவா. 1ன்ற வேல்யூ ஒரு பைனரியாக எப்படி போகும் அப்படின்னா 0 0 1ஆகவும் போகலாம் ஓகேவா. இல்லை 4 பிட் வேல்யூ போகும்போது 0 0 0 1 0 0 1 0 அந்த மாதிரியும் போகலாம் ஓகேவா. அடுத்தது இந்த 2ன்ற வேல்யூ 0 1 0ன்றது போகும் ஓகேவா. அது போயிட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு டிஸ்பிளே ஆகும்போது 3ன்ற அவுட்புட் வரும் ஓகேவா. இப்படி தான் வந்து ஆக்டல் டு பைனரி கன்வர்ஷன்ஸ், ஒரு பைனரி கன்வர்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கணும் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கன்வர்ஷன் உள்ள போயிடலாம். ஓகே, இப்போ ஆக்டல்னா ஆக்டலோட வேல்யூ வந்து 0 to 7 வரைக்கும் இருக்கும். இங்கே 0 to 7 வரைக்கும் இருக்கா. இதை வந்து நம்ம ஏன் 3 பிட் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பிட் வேல்யூ இருந்தால் ஒரே ஒரு காம்பினேஷன்ஸ் 0 and 1 மட்டும் போதும் ஓகேவா. 2 பிட் வேல்யூவாக இருந்தால் அதாவது நம்ம இப்போ 0வையும் 1ஐயும் மட்டும் வச்சு வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா 0 and 1 மட்டும் போதும் ஓகேவா. இப்போ 0லேருந்து 4 2 3 4 வரைக்கும் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 0 0 0 1 1 0 1 1 இந்த 4 மட்டும் போதும் ஓகேவா. அதான் இந்த ஒரு காலம் மட்டும் போதும். இப்போ 0லேருந்து 7 வரைக்கும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் ஓகேவா. அப்படி ரெப்ரசன்ட் பண்ணும்போது நமக்கு இன்னொரு காலமும் தேவைப்படுது ஓகேவா. இந்த மாதிரி நம்பர்ஸ் இன்டிஜர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக இதோட காலம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா. இப்போ 2 பிட் வேல்யூவில் 1 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா 0 1 ரெப்ரசன்ட் பண்ணிடுவோம். இதே 3 பிட் வேல்யூவில் 1 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா 0 0 1 ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அது ஏன் அப்படின்னா 2 பிட் வேல்யூவில் 4ஓட வெளில போச்சு ஓகேவா. ஆனால் 3 பிட் வேல்யூவில் 7 வரைக்கும் வருது ஓகேவா. 0 and 1 வச்சு நம்ம மாற்றி காம்பன்சேட் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பினேஷன் வந்து எடுத்துகிட்டு வரணும் 7 வரைக்கும். அதுக்காக தான் 3 பிட் வேல்யூ வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகே. இப்போ இதுக்கு வந்து 2 பிட் வேல்யூ இந்த லாஸ்ட் காலம் விட்டுட்டு 2 பிட்டு வச்சு மட்டும் 7 வரைக்கும் போட முடியுமானா போட முடியாது. ஏன்னா 4 காம்பினேஷன்ஸ் தான் பாசிபிள். அதுக்கு மேலே போடவும் முடியாது. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம் 0 0 போட்டாச்சு, 0 1 போட்டாச்சு, 1 0 போட்டாச்சு, அடுத்து 1 1 போட்டாச்சு. இது வந்து நம்ம எதுவுமே போட முடியாது. ஸோ இன்னொரு காலம் எடுத்துகிட்டு வரோம். நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 4 ரோ வந்து கிடைக்கும் ஓகேவா. இதுக்கு தான் இந்த 3 பிட் வேல்யூ 4 பிட் வேல்யூலாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இன்டீஜர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அந்த பிட் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், பிட்டோட சைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம கன்வர்ஷன்ஸில் போயிடலாம். இப்படி தான் வந்து ஒரு ஆக்டல் வேல்யூவை பைனரியில் ரெப்ரசன்ட் பண்ணோம் ஓகேவா. இப்போ டேரெக்டாக நம்ம இதை வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ 57 வந்து ஆக்டல் இருக்குது. இது எப்படி நம்ம டேரெக்டாக எழுதுவோம்? இப்போ நார்மலாக ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இப்போ 5ன்ற வேல்யூ என்னதுங்க 101. அப்போது 101 ரெப்ரசன்ட் பண்ணுங்க. அண்டு 7ஓட வேல்யூ என்னது 111. ஸோ 111 அவ்வளோதான், பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணிச்சு. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸ், நம்ம புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் ஓகேவா. இப்போது 5 வந்து 101 ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம் ஓகேவா. 7 வந்து 111 ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம், அவ்வளோதான் ப்ராசஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். 47.52 வந்து ஆக்டல் வேல்யூல இருக்கு ஓகேவா. ஆக்டல் வேல்யூ வந்து டெசிமலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா அதே மெத்தட் தான். 4ஓட வேல்யூ வந்து 100. 7ஓட வேல்யூ வந்து 111. பாயிண்ட் வச்சுக்கோங்க. 5ஓட வேல்யூ வந்து 101. 2ஓட வேல்யூ 010. அவ்வளோதான் ஓகேவா. இப்போ 47.52 ஆக்டல் வேல்யூலேருந்து பைனரிக்கு எழுதும்போது 10011.101010 இந்த ஃபார்மேட் இவ்வளோ பெருசாக எழுதுறோம் பார்த்தீங்களா. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது யூஸ் ஆகும் ஓகேவா. இப்படி தான் வந்து ஆக்டல் டு பைனரி கன்வர்ஷன்ஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ ஆக்டல் டு பைனரி வந்து பார்த்தோமா, அதே மாதிரி இப்போ பைனரி டு ஆக்டல் பார்க்குறோம். ஆக்டல் டு பைனரினா என்ன பார்த்தோம், இப்போ 57 இருக்குன்னா அதை கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 0 and 1 வேல்யூவில் எழுதணும் ஓகேவா. இப்போ இது அப்படியே ஆர்த்தடாக்ஸாக எழுதுங்க. இப்போ 1001 இருக்கு ஓகேவா. இது பைனரி வேல்யூல என்னவா இருக்கும், ஆக்டல்ல
அதை வந்து எழுதணும். ஓகேவா? இதை ரெப்ரசென்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் வேல்யூ இருக்குல்ல, லெஃப்ட் டு ரைட் போகணும். ஓகேவா? லெஃப்ட் வேல்யூல இருந்து ரைட் போகணும். இப்போ லெஃப்ட் வேல்யூ கம்பைன் பண்ணுங்க 3 வேல்யூ. நம்ம 3 பிட் வேல்யூ தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ 3 பிட்டா கம்பைன் பண்ணணும். 3 பிட்டா கம்பைன் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த 3 பிட்டா கம்பைன் பண்ணுங்க. 3 பிட்டா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ 3 பிட்டா தான் கம்பைன் பண்ணணும். இப்போ 0 1 1 எங்க இருக்கீங்க? 0 1 1. அப்போ இது 3. ஓகேவா? அடுத்து இங்க 2 தானே இருக்கு. இது எப்படி நம்ம பண்றது அப்படின்னா இங்க 2 வேல்யூ இருக்கா, இதுக்கு ரைட் சைடுல எத்தனை வேல்யூ நம்ம எத்தனை 0 வேணா போடலாம். ஓகேவா? நமக்கு 3 பிட் வேல்யூ தான். இப்போ 4 பிட் வேணும்னா 2 0 போட்டுக்கலாம். நமக்கு 3 பிட் தான் வேணும். ஸோ ஒரே ஒரு 0 மட்டும் போட்டுக்கலாம். இப்போ 0 போட்டோம்னா 1 0 1 0 0 1 0 எங்க 0 1 0. அப்போ 2 23 தான் வந்து இந்த வேல்யூ. ஓகேவா? அப்போ ஆக்டல்ல 0 1 1 0 0 1 1 பைனரியில இருந்து ஆக்டல் கன்வெர்ட் பண்ணும்போது 23 என்ற அவுட்புட் தான் வரும். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கணும். ஓகேவா? இதை வந்து ஆக்டல் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதே மெத்தட் தான். இப்போ 3 பிட் 3 பிட்டா கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகேவா? 3 பிட் 3 பிட்டா பிரிச்சோம் அப்படின்னா 0 0 1 என்னது 1 ன்னு வரும். ஓகேவா? அண்ட் 1 0 1 னா இங்க 5 இருக்கு. ஓகேவா? அப்போ 51 தான் வந்து இதுக்கான அவுட்புட். ஓகேவா? 101 001 வந்து 51 ன்னு எழுதுவாங்க ஆக்டல்ல. இப்படிதான் வந்து பைனரி டு ஆக்டல் அண்ட் ஆக்டல் டு பைனரி கன்வர்ஷன் வந்து ஒரு சிம்பிளான ப்ராசஸ். நம்ம ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். நம்ம ஓனாவே எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு ஹோம்வொர்க் சம் தரேன், அதை போட்டு பாருங்க. ஓகேவா? இப்போ இதான் வந்து ஹோம்வொர்க் சம். ஃபர்ஸ்ட் சம்ல வந்து ஆக்டல் வேல்யூவை பைனரி கன்வெர்ட் பண்ணுங்க அண்ட் செகண்ட் வேல்யூ பைனரி ஆக்டல் கன்வெர்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு புதுசாக இருக்கும், பட் இட்ஸ் a சிம்பிள் கான்செப்ட் தான். புரிஞ்சுட்டு போடுங்க. ஓகேவா? Thank you students. Please subscribe my channel and thank you.